ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமது சிட்டி ரீசார்ஜ் எப்படி இன்ஸ்டால் பண்ணி அமௌண்ட்டை ஆட் பண்ணுறதுன்னு டெமோ பண்ணி காட்டுறேன். அதுக்கு உங்களுடைய மொபைலில் க்ரோமு அண்டு ஜிபே கண்டிப்பாக இன்ஸ்டால் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் எப்போதும் நார்மலாக சர்ச் கொடுப்போம்ல, கூகுளில் சர்ச் கொடுக்கும்போது சிட்டி கம்ப்யூட்டர்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். சிட்டி ஸ்பேஸ் விட்டு கம்ப்யூட்டர்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். சிட்டி கம்ப்யூட்டர்ஸ் ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு, அதாவது ஸ்பேஸ் விட்டு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுங்க. என்ட்ரி கொடுத்ததும் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபயர் சிம்பிள் மாதிரி வெல்கம் டு சிட்டி கம்ப்யூட்டர்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா. இந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷனே மொபைல் டிடிஹெச் டிஎன்இபி மல்டி ரீசார்ஜ் இருக்குல்ல, இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு டாப்பில் கிளிக் ஹியர் டு இன்ஸ்டால் ஆப்னு வருதா, ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணி டாப்லேயே பாப்அப் மாதிரி வருது பாருங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இந்த வீடியோ யூடியூபுக்காக மற்றதுக்கு எதுக்கும் இல்லை, யூசர்ஸ்க்காக இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக. இப்போ 5 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு ஆப் இன்ஸ்டால் ஆகிடும். ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா சிட்டி கம்ப்யூட்டர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா. பழைய ஓல்டு வெர்ஷன் எந்த ஆப்பாக இருந்தாலும் பழைய யூசர்ஸை டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சிட்டி கம்ப்யூட்டர்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்க தெரியும் அப்படின்னா லாகின் கொடுத்துருங்க. சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்துடுச்சுன்னா ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்டர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரில் உங்களுடைய ரிஜிஸ்டர் வாட்ஸ்அப்பில் இருக்கணும். அந்த நம்பர் மெயினாக ரீசெட் கொடுத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு உங்களுக்கு நியூ பாஸ்வேர்டுன்னு சென்ட் ஆகும். அந்த நியூ பாஸ்வேர்டை நோட் பண்ணிக்கிட்டு டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுக்கும்போது உங்களுக்கு ஓடிபி கேட்கும். சரிங்களா, ஓடிபி வாட்ஸ்அப் மூலயமா தான் வரும். ஆக்சுவலாக நீங்கள் கொடுக்குற ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரு கம்பல்சரி வாட்ஸ்அப்பில் இருக்கணும். அந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா, ஓடிபின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நான் லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ண ஓடிபி கேட்குதுங்களா, வாட்ஸ்அப்பில் வர ஓடிபியை கரெக்டாக என்ட்ரி பண்ணி ஓடிபி கொடுத்துருங்க. ஓடிபி கொடுத்ததும் நெக்ஸ்ட்டு யூபிஐ அமௌண்ட் எப்படி அமௌண்ட் ஆட் பண்ணுறதுன்னு டெமோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு யூபிஐ ஆட் பண்ணுறேன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பாஸ்வேர்ட் செட் நியூ பாஸ்வேர்டுன்னு வந்ததில் அதை நோட் பண்ணி வச்சுருப்பீங்களே, இந்த ரைட் சைடில் 4 பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், மெனு பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் வரும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு ஓல்டு பாஸ்வேர்டில் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்துருக்கு பார்த்தீங்களா, கடைசியாக யுவர் நியூ பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் வந்துருக்கும். அந்த பாஸ்வேர்டு 6 டிஜிட் என்ட்ரி பண்ணிவிட்டு நியூ பாஸ்வேர்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்துட்டு ஹோம் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு ரீசார்ஜ் பண்ணும்போது ஹோம் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு யூபிஐ ஆட் ஃபண்டு கிளிக் பண்ணிவிட்டு அமௌண்ட் என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபோன் மூலியமாகவே நீங்கள் பண்ணுறீங்கன்னா 2000க்கு மேலே எடுக்க முடியாது. ஷேர் ஆன் யூபிஐ ஆப்ன்றது பாருங்கள், QR கோடு இதை கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். சப்போஸ் சில ஃபோனில் மோர்னு ஆப்ஷன் இருக்கும், மோர் கொடுத்து பண்ணுங்கள். எப்போதும் ஜிபே செலக்ட் பண்ணுங்கள், மற்ற ஆப் எதுவும் செலக்ட் பண்ண வேணாம். ஜிபே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய யூபிஐ பின் நம்பர்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு எனக்கு அது ஒர்க் ஆகலை அப்படின்னா அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இங்கே வருது பார்த்தீங்கன்னா, இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களுடைய ஜிபே ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மெத்தடும் ஒர்க் ஆகும். இது அல்டர்னேட்டிவ் மெத்தட். ஜிபே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்கேன் எனி கியூஆர் கோடுன்னு இருக்குல்ல, ஃபஸ்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்லோட் ஃப்ரம் கேலரின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரீசெண்டாக எடுத்த கியூஆர் கோடு வரும். இதையும் பே பண்ணிடணும். இது எப்படின்னா அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் கியூஆர் கோடு எடுத்து தான் பண்ணணும். பழைய கியூஆர் கோடையே வச்சு பண்ணிங்கன்னா வாலெட்டில் அமௌண்ட் ஏறாது, அமௌண்ட் டெபிட் ஆகிடும். சரிங்களா, க்ளோஸ் கொடுத்துருங்க. உங்கள் வாலெட்டுக்கு அமௌண்ட்டு சக்ஸஸ் ஆகிடும். இந்த டைம் போகுது பாருங்கள், இதுக்குள்ளே பண்ணணும். சரிங்களா, அந்த 1 நிமிஷம் அப்படின்னு குறைஞ்சிட்டே வருது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த டாப்பில் லெஃப்ட் சைடில் இருக்கிற பட்டனில் க்ளோஸ் கொடுத்துருங்க. க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா ஆப் நார்மல் பேஜுக்கு வந்துடும். எகைன் ஹோம் கொடுத்துருங்க. இப்போ மொபைல் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு ஆப்ரேட்டர் அதுவே எடுக்கும். சப்போஸ் எம்என்பியில் மாற்றிருப்பாங்க, மாற்றினா நெட்வொர்க் மாற்றி செலக்ட் பண்ணி செக் பிளான் கொடுங்க. செக் பிளான் கொடுத்தா குறிப்பிட்ட பிளான் தான் இதில் வரும். இது என்னன்னா அவங்களுக்குன்னு உள்ள ஸ்பெஷல் ஆஃபர் பிளான். சரிங்களா, இதில் நிறையா பிளான் வரல அப்படின்னீங்கன்னா டைரெக்டாக இதை க்ளோஸ் கொடுத்துட்டு ஹோம் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் அண்ட் டிடிஹெச்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இந்த ப்ளூ கலர் பாக்ஸில் போகுதுல்ல, மொபைல் அண்ட் டிடிஹெச் பிளான் ஆஃபர்னு
அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் அந்த பாக்ஸ் ஸ்க்ரோல் பண்ணால் கூட நீங்கள் மறந்துக்கலாம். விஐ கிளிக் பண்ணிவிட்டு சர்க்கிள் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ இதில் செக் பண்ணிங்கன்னா எல்லா பிளானும் வந்துடும். இதுலேயும் பார்த்துக்கலாம் நீங்கள். இப்போ 149க்கு இப்போ இருக்கிற டைமுக்கு 1 GB 24 டேஸ்னு போட்டிருக்காங்க. இதை நோட் பண்ணிட்டு இப்போ ரைட் சைடில் மீண்டும் பட்டன் கிளிக் பண்ணாமல் டைரெக்டாக லெஃப்ட் சைடில் இருக்கிற க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட்டு ரைட்டு பார்த்துக்கோங்க. நமக்கு ஃபோனுக்கு லெஃப்ட்டு. ஓகேங்களா. இப்போ நம்ம மொபைல் அதை ஆஃபர் நோட் பண்ணிக்கோங்க. அமௌண்ட் என்ட்ரி பண்ணிவிட்டு வோடஃபோன் செலக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டு 249 என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ரீசார்ஜ் ஆகிடும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு டிடிஹெச்சும் அதே போல். டிடிஹெச் பார்க்குறீங்க அப்படின்னா கஸ்டமர் பேர் டிடிஹெச் இன்ஃபோ டாடா ஸ்கைக்கு வராது, மற்ற நெட்வொர்க்லாம் வரும். சப்போஸ் எனக்கு சேனல் லிஸ்ட்லாம் பார்க்கணுன்னாலும் இதே இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் மொபைல் டிடிஹெச் பிளான் ஆஃபரை கிளிக் பண்ணுங்கள். இதில் மோஸ்ட்லி உங்களுக்கு சன் டைரக்ட் தான் சேனல் லிஸ்ட்டு நிறையா வரும். டாடா ஸ்கையும் ஏர்டெல்லும் அக்யூரேட்டாக வராது. இது அவங்க ஆப் அப்படி பண்ணியிருக்காங்க. இது நம்ம தவறு கிடையாது. தமிழ் பேக் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா தமிழ் பேசிக் 233 இருக்குல்ல, இப்போ இருக்கிற ஆஃபர். இதில் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா மேலேயும் உங்களுக்கு காட்டும் 6 மாதம் 1 வருஷத்துக்குலாம் எவ்வளோன்ட்டு. தமிழ் சேனல் கிளிக் பண்ணால் இந்த சேனலில் வியூ ஆகணும்னு நீங்கள் சொல்லலாம். சரிங்களா. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற க்ளோஸ் பட்டனை கொடுத்துருங்க. இப்போ ஆட் ஃபண்ட் பார்த்தாச்சு. மொபைல் டிடிஹெச், ஃபாஸ்டாக், ரெடீம் கோடு, எலக்ட்ரிசிட்டி. சப்போஸ் எனக்கு ரீசார்ஜ் பண்ணதெல்லாம் மறந்துடுச்சு பார்க்கணும் ஹிஸ்ட்ரின்னா ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பண்ண ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் வரும். டேட்டை செலக்ட் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா எல்லாமே வரும். எனக்கு இது சிஸ்டத்தில் பிரிண்ட் எடுக்கணும்னா இந்த ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரியை கொடுத்து என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா அது பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு லெஜருன்றது என்னன்னா ரைட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா டாப்பில். லெஜருங்கிறது உங்களுடைய அமௌண்ட் டெபிட் ஆனது கிரெடிட் ஆனது எல்லாமே எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம், இதுலேயும் பார்த்துக்கலாம். இது வந்து லெஜர். யூபிஐ ஆட் ஃபண்டு லெஜர். டாப்அப் ஹிஸ்ட்ரிங்கிறது உங்களுடைய வாலெட்டுக்கு பணம் ஏற்றுறது லோட் பண்ணுறது, எந்த டைமில் நீங்கள் லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஆப்ஷன். ஓகேங்களா. வேறு கீழே இருக்கிற அதர் சர்வீஸ் எதுவும் நமக்கு யூசஸ் கிடையாது, விட்டுருங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணி அட்மின் கான்டாக்ட் பண்ணி டவுட் கிளியர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு இந்த பாப்அப் கடைசி ஒரு ஆப்ஷன், இந்த நடுவில் ப்ளூ கலர் பாக்ஸ் மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, இது வாட்ஸ்அப் குரூப், ரீசார்ஜ் வாட்ஸ்அப் குரூப்பு. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசார்ஜ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. கஸ்டமர் குரூப் மாதிரி. நன்றி, வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெஃபரல் பண்ணுறீங்களா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு? ரெஃபரல் பண்ணுறது ஆப் லாகின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆப்பில் கீழே டவுனில் ரெஃபர் டிஎன் இருக்கும். அது கீழே வெறும் ரெஃபரல்னு இருக்குது பார்த்தீங்களா, ரெஃபர். அதை கிளிக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேருந்து இன்வைட் பண்ணுங்கள். அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு லிங்க் மாதிரி போகும். அதில் கோடு போகுது பார்த்தீங்களா, 2493 சம்திங். இது வந்து உங்களோட ரெஃபரல் கோடு. அமிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த லிங்க்கை தான் அவங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுடைய பேர், மொபைல் நம்பரு, மெயில் ஐடி, பாஸ்வேர்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாஸ்வேர்டு போட்டு கேப்சா போட்டு சப்மிட் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கேஒய்சி அப்டேட் பண்ணி வாலெட்டில் அமௌண்ட் ஏற்றுனதும் உங்களுக்கு 300 ரூபாய் கிரெடிட் ஆகிடும். இவ்வளோ தாங்க ரூல்ஸு. அவங்க யூஸ் பண்ண சக்ஸஸ் ரீசார்ஜ்க்கு உங்களுக்கு ஒரு கமிஷன் கிடைக்கும். சரிங்களா. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்படி ரெஃபரல் கொடுங்க. நீங்கள் டேரெக்டாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கனால ரெஃபரல் வராது. உங்களுக்கு டவுன்லைன்லேயும் வரமாட்டாங்க. அவங்க கம்பெனி டவுன்லைனில் போயிடுவாங்க. கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ரெஃபரல் கொடுங்க. ஓகேங்களா. தேங்க்யூ.